Praise God. Hallelujah. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் கடந்து வரலாம். தேவன் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். Thank you, Father. Glory, Jesus. Amen. Hallelujah. Praise the Lord. யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளித்தது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். கற்பாறை போல் கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போல் கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தந்தையே,
உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம் எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஜனங்களை நினைந்தருளும். உலகத்திலே போராடி கொண்டிருக்கிற கொரோனா பிசாசு இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே சிறை பிடிக்கப்பட கர்த்தர் உதவி செய். ஜனங்கள் குடும்பமாய் திருச்சபையிலே வந்து ஆராதனை செய்ய வாசல்களை திறந்தர். இந்த ஆராதனை ஆசீர்வதியும், பாடல் துதியை ஆசீர்வதி, வசனம் பேசுகிற தாசனை பலப்படுத்தும். பரலோகத்திலிருந்து மன்னாவை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டு. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல தகப்பனை. ஆமென். 381வது பாடல் ஜெபத்தோட்ட பாடல் புத்தகத்திலே உள்ள 381வது பாடல். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீர், கேடகம் நீரே மகிமை நீரே, தலை நிமிர செய்பவர் நீர். செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை வெகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. தகப்பன் நீ தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, கேடகம் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு.
அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கின்றேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிரே செய்பவர் நீரே. கேடகம் நீரே, தலை நிமிரே செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. நம்மை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறிடாது. 107வது பாடல், பெரிய பாடல் புத்தகத்திலே உள்ள 107வது பாடல். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தருடைய கை உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை என்று ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான். பாடலாம். பிரைஸ் காட். கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களா மாறிடவே சுதனருள் பொறிந்தனரே. சுத்தர்களா மாறிடவே சுதனருள் பொறிந்தனரே. விசுவாசியே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவி நடத்திடுவார். இருகையிலே பறந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். இருகையிலே வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே
உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் இந்த கொரோனா வியாதி உலகத்தை விட்டு தேவன் தூக்கி எறிந்து ஜனங்களை மீட்க வேண்டும். உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் திருச்சபைக்கு வந்து கூடி ஆராதனை செய்ய கர்த்தர் திறந்த வாசலை வைக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய திருச்சபையை பாதுகாக்க வேண்டும், ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்த நடத்த வேண்டும். என்னுடைய மனைவி அதற்காக ஜெபிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே நாங்கள் குடும்பமாய் சபையாய் உம்முடைய சமூகத்தில் வரும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்கள் எத்தனை பெரியது என்று உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருந்தபடினால் அதை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவரும் அப்பா கெட்டு போகாது, உம்முடைய சித்தம் அல்ல தேவரீர். இந்த நாட்களில் எங்கள் மேல் மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜனத்தின் மேல தேவனுடைய மனதிருக்கும் அப்பா, மனதிருக்கும் விழும்படி ஜெபிக்கிறப்பா தேவரீர். அப்பா, இறக்க செய்யும்படி ஜெபிக்கிறோம். அழிந்து போகிற ஜனத்துக்காக நாங்கள் அன்றாடம் அப்பா உடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் நிற்கிறபடினாலே தேவரீர் மனம் இறங்கி விடுதலை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் சபையில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக பலத்த கையினாலே ஓங்கிய புயத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை அப்பா நீங்கள் மீட்டு கொண்டு வந்து அப்பா வாக்கு தந்த பண்ணப்பட்டதை சுதந்திரிக்கும்படி செய்ததை போல அப்பா அப்படியே உம்முடைய கரம் ஓங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பலத்த கையினாலே அப்பா பிள்ளைகளை பாதுகாப்பீராக ஆண்டவரே. உம்முடைய சட்டைகளின் மறைவு சிறகுகளின் நிழல் பிள்ளைகள் மேல் இருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தேவரீர் உம்முடைய மறைவிலை வைத்து கூடார மறைவிலை வைத்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறப்பா. அப்பா, அந்த தீங்குகள் எல்லாம் நாங்கள் காணக்கூடாதபடி சீக்கிரமாய் அப்பா பனியை போல மேகத்தை போல மறைந்து போகத்தக்கதாக நீங்க அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தின் அப்பா ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய ஜெபத்தை நீங்க கேட்டு அநேகரை சுகமாக்கி இருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அநேக தேசங்களில அப்பா ரபானதி ஆலபா ஸ்டகனபா செத்து மடிகிற லட்சக்கணக்கான மக்கள் உண்டு. ஆகிலோ எங்களுடைய தேசத்துக்கு நீங்க மன இறங்கி எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு அநேகரை உயிர்ப்பித்திருக்கிறீரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கண் காணும்படி அப்பா ரபானது யாலபா ஸ்டகனபா எத்தனையோ பேருக்கு ஜீவன் கொடுத்து அப்பா அவங்க வீட்டுக்கு வரும்படி அனுக்கிரகம் செய்திருக்கிறீங்க. இன்னமும் நீங்க இறக்க செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். அழிந்து போகிற ஜனங்களை நாங்க பார்க்க கூடாது ஆண்டவரே. மரண செய்திகளை நாங்க கேட்க கூடாது தேவரே. சீக்கிரமாய் மனம் இறங்கி விடுதலை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கண்களில எங்களுக்கு கிருபை கிடைக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் ஜனங்கள் அழிந்து போகாதபடி நீங்க பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள கரங்களை கொடுக்கிறோம். இந்த கொரோனா வியாதி நிமித்தம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவோ அப்ப நாங்க சபையாய் குடும்பமாய் ஒருமனப்படுகிறோம். அப்பா வியாதி நீங்கி சுகமா இரு என்று சொல்லி நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். வியாதி நீக்குவதாக கர்த்தாவே, சுகம் உண்டாவதாக, ஒருவரு பாதிக்கப்படாதபடி சீக்கிரமா இதிலிருந்து விடுதலை கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பா உம்முடைய ஆலய பிரகாரங்களின் மேல எங்களுடைய ஆத்மா தமனமும் வாஞ்சியா இருக்கிறபடினால் சீக்கிரமாய் நாங்கள் குடும்பமாய் ஒருமித்து ஆராதிக்கும்படி ஒரு பெரிய விடுதலை வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி அனுக்கிரகம் செய்வீராக. நம்முடைய அடியாருடைய வார்த்தைகளுக்காக அப்பா ரதாநிதி ஆலமா செகனபா பரிசுத்தாவியாருடைய கிரியைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை ஒரு
ஒவ்வொருவரோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த ஆன்லைன்ல ஆராதிக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் இந்த வார்த்தைகளை அவர்கள் இருதயத்துக்குள்ளாய் அப்பா கிரியை செய்யும்படி அப்பா அபிஷேகிக்கப்பட்டதாய் வெளிப்படுவதாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. Hallelujah. இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்காக கர்த்தருடைய பிரசன்னத்திலே நான் அமர்ந்திருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை நான் வாசித்த போது சற்று நான் உற்சாகம் அடைந்தேன். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, யாவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. 2 காரியங்களை இந்த நாளிலே வலியுறுத்தி நான் பேசும்படி வந்திருக்கிறேன். முதலாவதாக, உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஜனங்களை வியாதியிலிருந்து மீட்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. விசுவாசிக்க வேண்டும். கேட்க கூடாதபடிக்கு தேவனுடைய செவி மந்தமாகவும் இல்லை. கர்த்தருடைய கை குறுகவில்லை. உங்களுடைய ஜெபத்தை கேட்கும் கூடாதபடிக்கு தேவனுடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. முதலாவதாக நான் சொல்ல வருகிற காரியம், கர்த்தருடைய கை குறுகவில்லை. ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் கர்த்தர் சொல்லுகிறார். 41வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கரம் அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். என்ன கர்த்தர் சொல்லுகிறார்? என்னுடைய கரம் அதை செய்தது, என்னுடைய கரம் அதை செய்தது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார். 18, 19 அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கிறார். முந்தின 2 வசனங்கள் ஏசாயா 41, 18, 19 முந்தின வசனங்கள் அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கிறார். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும், எங்கேயாவது பார்க்க முடியுமா? உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும், பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும், வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எங்களை கொண்டு போடவா எகிப்திலிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தர் சொன்னார், உன்னுடைய மோசே உன்னுடைய கரத்தில் இருக்கிறது என்ற கோல் கண்மலையிலே அடி தண்ணீர் பிளந்து வந்தது. 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தார்கள். கால் வீங்கல,
வானத்து மன்னாவினால் கர்த்தர் போஷித்தார். இதையெல்லாம் யார் செய்ய முடியும்? பள்ளத்தாக்கில் ஊற்றுக்களை யார் திறக்க முடியும்? ஆகார் சாராளினால் துரத்தப்பட்டால் வனாந்தரத்திலே, ஆபிரகாம் துருத்தியிலே கொடுத்து விட்ட தண்ணீர் தீர்ந்து விட்டது. குழந்தை சாக துடிக்கிறது, தண்ணீர் இல்லை. அவள் அம்பு எய்கிற தூரத்தில் பிள்ளையை கிடத்தி விட்டு முழங்கால் படியிட்டு வனாந்தரத்திலே முறையிட்ட போது வனாந்தரத்தில் ஒரு துறவை உண்டு பண்ணினார். இதெல்லாம் யாரால செய்ய முடியும்? ஆகார் கர்த்தருக்கு ஒரு பெயர் வைத்தால், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். யார் செய்ய முடியும்? 19 வசனம், வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும், வனாந்தரத்திலே கேதுரு மரங்களை, சீத்தை மரங்களை, மிருதுச் செடிகளை, ஒலிவ மரங்களை நட்டு, அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும், வெளியில் தேவதாரு விருட்சங்களை, பாய்மர விருட்சங்களையும், புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். அடுத்த வசனம், கர்த்தருடைய கரம் அதை செய்தது. எது செய்தது? கர்த்தருடைய கரம் அதை செய்தது. கர்த்தருடைய கரம் அதை செய்தது. வனாந்தரத்திலே கேதுரு மரங்கள், சீத்தி மரங்கள், மிருத செடிகள், ஒலிவ மரங்கள் நட்டுவே. என்னையா நீ சொல்ற? வனாந்தரத்தில் எப்படி முடியும்? வனாந்தரத்திலே வளரக்கூடிய செடி சப்பாத்தி கள்ளி, நீர் இல்லாமல் அது வளரக்கூடிய ஒரு செடியாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே கேதுரு மரங்களை, சீத்தி மரங்களை, ஒலிவ மரங்களை நட்டுவேன். கர்த்தருடைய கரம் இதை செய்தது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார். யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கர்த்தருடைய கரம் வனாந்தரத்திலே அற்புதம் செய்யும். வனாந்தரத்திலே அற்புதம் செய்யும். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாயிருந்தான். எஸ்ரா என்ன செஞ்சான்? மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால், தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால், அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாய் இருந்தான். வேத அறிவுடைய ஒரு தேவனுடைய மனுஷன். மோசேக்கு கர்த்தர் நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணத்தை கற்று தேறின ஒரு மனிதனாய் இருந்தான் எஸ்ரா. அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி இருந்ததினால் ராஜாவின் இடத்திலே எஸ்ரா என்னென்ன கேட்டானோ அதை எல்லாத்தையும் கொடுத்தான். ஓ மேல கர்த்தருடைய கரம் இருக்குதா?
நீ இயேசுவின் வசனத்தில் தேறின மனிதனாய் இருக்கிறாயா? வசனத்தை கற்று தேர்ந்த மனிதனா? தினமும் வேதம் வாசிக்கிறாயா? தினமும் ஜெபம் செய்கிறாயா? கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்க வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 66வது அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 66வது அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், வாசிக்கலாம். 14. நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். இருதயம் மகிழும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அதை காணும்போது, எதை காணும்போது, முந்தின 2 வசனம் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறது. 12-13 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். இல்ல, அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அது இருக்கா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் இல்ல. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் சமாதானத்தை ஒரு நதியை போல ஓட பண்ணுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை ஒரு நதியை போல புரண்டு ஓட பண்ணுவேன். சங்கீதம் 122:7, உன் அலங்கத்திற்குள் சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள் சுகம். உன் வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இயேசு சொல்கிறார், உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வைத்து போகிறேன். உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். இடுப்புல வச்சு கர்த்தர் சுமப்பார், உங்களை தாளாட்டுவார். கர்த்தர் வந்து ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும்.
அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரம் இருக்கும் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்கிறது. ஓ மேல கர்த்தருடைய ஊழியக்காரனா ஏன் கரத்தை வைக்கும் போது சமாதான நதியை போல உன் வாழ்க்கையில புரண்டும். சமாதான நதியை போல உன் வாழ்க்கையில புரண்டோடும். உங்களை இடுப்பிலை வைத்து கர்த்தர் சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் தான் குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஒரு தாய்மாரை நீங்கள் கவனித்து பாருங்கள். குழந்தைகளை இடுப்பிலை தூக்கி சுமப்பார்கள். ஏன்னா அவங்க நமக்கு விலா எலும்பு இல்லை. நம்ம விலா எலும்பை எடுத்து தான் மனுஷியாகி ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்தார். ஒரு தாயானவள் இடுப்பிலை வைத்து குழந்தையை என்ன செய்கிறாள்? தூக்குகிறாள். அந்த குழந்தையை தாளாட்டுகிறாள். ஒரு குழந்தையை தூங்க செய்யறதுன்றது அவ்வளவு லேசான காரியம் கிடையாது. தொட்டுள்ள போட்டு ஆற்றா, தாளாற்றா. கர்த்தர் சொல்ற, ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன். உன்னை இடுப்பிலை தூக்கி சுமப்பேன். கர்த்தர் யாரு? தகப்பன் மாத்திரம் அல்ல, தாய். அப்பான்னு கூப்பிடலாம், அம்மான்னு கூப்பிடலாம். உம்மா அப்பான்னு கூப்பிடத்தாசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மா அம்மான்னு கூப்பிடவும் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லுவேன். கருவுல சுமக்கிறது யாரு? தாய். ஒரு தாயானவள் 10 மாதங்கள் ஒரு குழந்தையை கருவிலே சுமக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், கற்ப வேதனைப்படுகிறேன். கற்ப வேதனைப்படுகிறேன். கர்த்தர் சொல்றார், உன் வாழ்க்கையில சமாதானத்தை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சமாதானம் நதியை போல உன் வாழ்க்கையில புரண்டு ஓடும். ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை தாளாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய கரம் ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரம் விளங்குகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஊழியக்கார மேல கர்த்தருடைய கரம் இருக்குங்க. பணத்தை விதைக்க போனாங்க. எலிசாவின் எலும்பு பட்ட போது அந்த மனிதன் உயிரோடு எழுந்தான். ஊழியக்காரன் எலும்புக்குள்ள கூட வல்லமை இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா சொல்கிறார், ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல. கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல. மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போ. மோவாப் அவர்கள் கீழ் மிதிக்கப்பட்டு போ.
கர்த்தருடைய கரம் இந்த மலை மேல் தங்கும். கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்படும். மோவாப் யாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதிகள், சத்துருக்கள். சத்துருக்களை தேவன் பாதபடியாக்கி போடுவார். சத்துருக்களை உன் கீழே மிதிப்பாய். மோவாப் மிதிக்கப்படும் தேவனுடைய கரத்தினால். தேவனுடைய கரம் இந்த மலை மேல் தங்கும். கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்படும். மிதிக்கப்பட்டு போகும். எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா சொல்றாரு 32:17. எரேமியா 32:17. எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசியுங்கள். நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நாம் யார்? தேவனால் படைக்கப்பட்டவர்கள். மண்ணை எடுத்தார், களிமண்ணை எடுத்தார். நாசியிலே சுவாசத்தை ஊதினார், ஜீவாத்மாவானார். ஆதாம் உருவானார். கிரியேட்டர். தேவனுடைய கரம் அதை படைத்தது. வானத்தையும் பூமியையும் தேவனுடைய கரம் சிருஷ்டித்தது. நாம் எல்லாம் படைக்கப்பட்டவர். தேவன் ஒருவர் தான் கடவுள். மனுக்குலத்தை தேவன் சிருஷ்டித்தார். தேவனுடைய கரம் அதை உண்டாக்கினது. கடலை சிருஷ்டித்தார். பறவைகளை சிருஷ்டித்தார். கடலை சிருஷ்டித்தார். கடல் வாழ் உயிரினங்களை சிருஷ்டித்தார். சங்கீதம் 102:25 வாசிக்கலாம். சங்கீதம் 102:25. சங்கீதம் 102:25. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கு. இந்த பூமியை தேவன் அஸ்திபாரப்படுத்தினார். வானங்கள் கர்த்தருடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. வானத்தை சிருஷ்டித்தார். பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். இதையெல்லாம் செய்தது கர்த்தருடைய கரம். நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன். எரேமியா சொல்றார், நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினேன், வானம் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. எரேமியா சொல்றாரு, வானத்தை சிருஷ்டித்து
உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. மத்தேயு 19:26 இயேசு சொல்கிறார், மனுஷனால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும். எவ்ரிதிங் பாசிபிள் வித் ஜீசஸ். கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும். பாடை தொட்டார், மரித்த வாலிபன் உயிர் தெழுந்தார். 4 நாள் ஆயிற்றே, நாருமே என்று மார்த்தாள் சொன்னாள், லாசருவே வெளியே வா. மரித்தவன் உயிரோடு வெளியே வந்தான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆதியாகமம் 18:14 வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். 13வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். நான் கிழவியாய் இருக்க என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளமான பின்பு எனக்கு பிள்ளை பிறக்குமோ? ஆபிரகாம் சாராள் நகைத்தாள். கூடாரத்துக்குள்ள இருந்தா சாரா. 3 தேவனுடைய தூதர்கள் ஆபிரகாமை சந்திக்க வந்தார்கள். மெல்லிய மாவை பிசைந்து இளங்கன்றை எடுத்து சமைச்சு கொடுத்தாங்க. அப்பொழுது அவங்க சொன்னாங்க, சாராள் ஒரு குமாரனை பெறுவான். இத கூடாரத்துக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்ட சாராள் நகைத்தாள். ஏன்? ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு அவளுக்கு நின்று விட்டது. இதை வெளியே இருந்துகிட்டு அவன் நகைச்சத வெளியே இருந்துகிட்டு கர்த்தர் கேட்டார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால கிட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அநேக ஆண்டுகளாய் குழந்தை இல்லாதவளாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சாராளுக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போய்விட்டது. ஆபிரகாமுக்கு 100வது வயதிலே கர்த்தர் ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். தான் 100 வயதானவன் என்பதையும் சாராளின் கற்பம் செத்துவிட்டது என்பதை எண்ணாதிருந்தான். சாராளின் கற்பம் செத்துவிட்டது, இனிமேல் அது உயிரடைய வாய்ப்பில்லை, அவள் கிழவியாய் மாறி போய்விட்டாள். ஆனால் என் தேவனுடைய கரம் அவளுடைய கற்பத்தின் மேல் வைக்கப்பட்ட போதோ எந்த கற்பம் செத்து போய்விட்டதோ அது உயிரடைந்து அதிலிருந்து ஈசாக்கு வெளிவர தேவ சந்ததி உருவாக கர்த்தர் கூட செய்தார். நீ நினைக்கலாம் என்னால முடியாதுன்னு, நீ ஒரு நாள் சொல்லவே சொல்லாத. உன்னால முடியாதுதான். உனக்குள்ள இருக்கிற தேவனால எதுவும் செய்ய முடியும். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று விசுவாசி. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
மரியாளை தேவதூதன் சந்தித்தான். அவன் சொன்னான், உன்னிடத்தில் பிறக்க போவது பரிசுத்தம் உள்ளது, இம்மானுவேல், இயேசு என்று பெயரிடுவாய். அவன் சொன்னால், நான் புருஷனை அறியேனே, கன்னிகையாய் இருக்கிறேனே, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், அப்பொழுது நீ கற்பம் தரிப்பாய். The Holy Spirit, பரிசுத்த ஆவி. மத்தேயு சுவிசேஷத்தை வாசிக்கிறோம், அவர்கள் கூடி வரும் முன்னே யோசேப்பும் மரியாளும் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினால் மரியாள் கற்பம் தரித்தாள், இயேசுவை பெற்றெடுத்தாள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ராகேல் கேட்டால் யாக்கோபை பார்த்து, நான் பிள்ளை இல்லாத மலடியாய் இருக்கிறேன். யாக்கோபு சொன்னா, நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர்ட்ட கேளு. கர்த்தர் ராகேலை நினைந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பை பெற்றால் அவளுடைய மலட்டு கற்பத்தை தேவன் உயிரடைய செய்தார். இரண்டாவதாக பென்யமீனை பெற்றெடுத்தார். நீ விசுவாசத்திலே சோர்ந்து போய் இருப்பாயானால் பலப்படு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. என் தேவனுடைய கரம் வானத்தை சிருஷ்டித்தது, பூமியை சிருஷ்டித்தது, மனுஷனாகிய உன்னை சிருஷ்டித்தது. அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம், அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஏசாயாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், ஏசாயாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 50வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தர் சொல்கிறார், 50வது அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 50வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன, நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன, நான் கூப்பிட்ட போது மறுஉத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன, ஒருவனும் இல்லாமல் போனதென்ன, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ, மீட்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ. கர்த்தர் சொல்றார், மீட்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ. இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி, செங்கடலை வற்ற பண்ணினார், யோர்தானை குவியலாய் நிறுத்தினார், நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன், நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன், அவைகளுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. ஆமென். மீட்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகிற்றோ. கர்த்தர் கேட்கிறார் நம்மை பார்த்து, மீட்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ. தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. தேவன் உனக்கு நேராய் கரத்தை நீட்டுவார். பேதுரு இயேசு கடலிலே நடந்து வந்தார்.
பேதுரு அதை பார்த்து, நீர் இயேசுவானால் நானும் நடக்கணும் சொன்னான். நடந்து வா. கடல் அலைகள் வீசுகிறதை பார்த்து பயந்தான். தண்ணீருக்குள்ள ஆழ மூழ்கி போன போது இரட்சகரே என்று கத்தினான். இயேசுவின் வலதுகரம் அவனை பிடித்து தூக்கினது. அவனுக்குள் இருந்த அவிசுவாசம் அவன் மூழ்கி போக காரணமாய் இருந்தது. தேவனுடைய கரம் உனக்கு நேராய் நீட்டப்படும். குழியிலிருந்து தேவன் உன்னை தூக்கி எடுப்பா. அவருடைய கரம் வல்லமை உள்ளது. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கர்த்தருடைய கை குறுகிற்றோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். பிந்தின 2 வசனங்களை 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். 70 பேரை. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேல், மோசேயின் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில், அந்த ஆவி அந்த 70 பேரில் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 70 மூப்பரை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று கர்த்தர் சொன்னார். சுற்றிலும் கூடாரத்தை சுற்றிலும் நிறுத்து என்று கர்த்தர் சொன்னார். மோசே கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்தார். மோசேயின் மேல் இருந்த ஆவி அந்த 70 மூப்பர் மேலும் இறங்கின போது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். Spirit, the Holy Spirit, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். தேற்றரவாளனாகிய வேற ஆவியை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். சீஷர்களை தனிமையாய் விட்டு செல்லவில்லை. பரிசுத்த ஆவியை, தேற்றரவாளனை அவர்களோடு இருக்கும்படி அமர்த்தி விட்டு சென்றார். பரிசுத்த ஆவியின் நடத்துதலுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இந்த பரிசுத்த ஆவியானவர் கைட் பண்றார், வழி நடத்துகிறார். வழி நடத்துகிற ஆவியானவர் உனக்கு வழி நடத்துவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. தேவ எச்சரிப்பை
உனக்கு கொடுப்பது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. தேவ எச்சரிப்பு பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் உனக்கு எப்பொழுது கிடைக்கிறது? திசை மாறி செல்கிற போது, தேவனுடைய வழியை விட்டு நீ விலகி செல்கிற போது, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில குறுக்கிட்டு நீ தவறான வழியில் செல்கிறாய் என்று எச்சரிப்பார். சங்கீதம் 44:3 நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 44:3 சங்கீதக்காரன் சொல்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, தங்கள் பட்டயத்தால் கானான் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கரமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால், நீர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது, உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இந்த பட்டயம் இருக்கு பத்தியா, நீ நினைச்சுக்கிற பட்டயன்றப்ப அருவாள் நினைச்சுக்கிறாரு. தேவன் நம்முடைய கருத்திலே கொடுத்திருக்கிற பட்டயம் வார்த்தையாகிய பட்டயம், துதியாகிய பட்டயம். 7 நாள் எரிகோவை சுற்றி யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களும் துதித்தாங்க. கடப்பார மண்வட்டியை வச்சு எரிகோ கோட்டையை இடிக்கல, அதான் விழுந்துச்சு. நீ துதிச்சேனா உனக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்கள் அவர்களே கீழே விழுவார்கள். வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. பட்டயம் இருக்கு, நோ யூஸ். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. நீயோ சும்மா இருப்பாய். தேவன் செயல்படுவதற்கு இடம் கொடு, நீ செயல்படாதே. நீ செயல்பட ஆரம்பித்தா கர்த்தர் ஒதுங்கிக்குவார். போ, சுவர்ல மோதி மூக்கு உடைஞ்சு ரத்தம் சிந்தினதுதான் புண்ணியம். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு யுத்தம் செய்வேன், நீ சும்மா இருப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தது எது? கர்த்தருடைய கரம். நீ சொல்லு, கர்த்தாவே எனக்காக செயல்படும், எனக்காக யுத்தம் செய், உம்முடைய கரத்தை என் மேல் நீட்டும். எஸ்ரா மேலே தேவனுடைய கரம் அமர்ந்த போது ராஜாவன் கேட்டதெல்லாம் கொடுத்தான். உம்முடைய கரம் என் மேல் அமர வேண்டும். உம்முடைய கரம் என் மேல் அமர வேண்டும். இரண்டாவதாக ஒரு குறிப்புக்கு நேராய் நடத்தி செல்ல விரும்புகிறேன். ஏசாயா 51:59. ஏசாயா 59:1 இரண்டாவது குறிப்பு. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. விசுவாசிகள் ஒரு காரியத்தை நல்லா உணரணும். கேட்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய செவிகள் மந்தமாகவும். ஏன்? தேவன் செவிட்டு தேவன் கிடையாது. அம்மா கத்துவாங்க, வாடா, அவனுக்கு காது கேட்கும், ஆனா கேட்காத மாதிரி இருப்பான். சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, செவிட்டு பயில எங்க வாடா. வேதம் சொல்லுது,
உன்னுடைய விண்ணப்பத்தை ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கு தேவனுடைய செவிகள் மந்தமாகவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கு தேவனுடைய செவிகள் அடைக்கப்பட்டு போகவில்லை. ஏசாயா 30:19 ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான். ஏசாயாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்திலே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான். ஏசாயாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்திலே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். கர்த்தர் சொல்கிறார், உன்னை பார்த்து நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு கர்த்தர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளும். அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு. நீ அழுது கொண்டிராய், நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு கர்த்தர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவா. இனி நீ அழுது கொண்டிராய். கர்த்தர் சொல்ற, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு கர்த்தர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். கேட்டவுடனே. கேட்டவுடனே மறு உத்தரவு கொடுப்பா. இனி நீ அழுது கொண்டிராய். வேதம் சொல்லுது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். காக்கா குஞ்சு என்ன பெறும்? அது தேவனை நோக்கி கூப்பிட்டால் அதுக்கு வடைய கர்த்தர் கொடுப்பாரு. அதுக்கு போறான், உளுந்த வடையை தூக்கி போறான் பிச்சு ஹோட்டல்ல. அவன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி காக்காவுக்கு கொடுக்கிறான். ஏசாயா 60:20 கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 60:20, ஏசாயா 60:20 கர்த்தர் சொல்கிறார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. கர்த்தர் சொல்றார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. உன் துக்க நாட்கள் முடிந்தது. மகிழ்ச்சி உன் வாழ்க்கையிலே உதயமானது, தோன்றியது. ஹாப்பி ஷேர். உன் வாழ்க்கையில் இருந்த துக்கத்தை தேவன் தூக்கி எறிந்தார். இனி நீ அழ மாட்டாய். கர்த்தர் உன் கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் இறங்கி கேட்டவுடனே மறு உத்தரவு கொடுப்பார். உன் கூப்பிடுதலை கேட்க கூடாதபடிக்கு தேவனுடைய செவிகள் மந்தமாகவில்லை. நீதிமான் கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவி திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அவன் கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவி திறந்திருக்கிறது. நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் இருக்கிற கேதுருவை போல் வேறொன்றும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானை கர்த்தர் காருண்யம் என்னும்
கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வார். நீ நீதிமான். எப்படி நீதிமான்? இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய இரத்தத்தினால் உன்னுடைய பாவங்கள் அழுக்கு கழுவப்பட்டு நீ நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறாய். ஏசாயா 61 அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கன் சொல்கிறான். ஏசாயாவின் புஸ்தகம் 61 அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 61 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கர்த்தர் கொடுப்பார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் கொடுப்பார். சாம்பலுக்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பார். சொல்லுங்க, என்ன சொல்லணும்? ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, உற்சாக ஆவி வந்தாச்சு. உன்னை சாத்தான் ஒடுக்குறானா? நீ சொல்லு, சாத்தானை பார்த்து, நீ தோற்கடிக்கப்பட்டவன், உன்னை ஜெயம் எடுக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், நான் ஜெயிக்க அழைக்கப்பட்டவன், எனக்கு சாம்பல் அல்ல சிங்காரம், என் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று, என் துயரத்துக்கு பதிலாக கர்த்தர் ஆனந்த தைலத்தை எனக்கு கொடுப்பார். யோபேன் புஸ்தகம் 22:27 வாசிக்கலாம். எலிப்பா சொல்றார், யோபேனுடைய நண்பர் என்ன சொல்றார்? யோபேன் புஸ்தகம் 22 அதிகாரம் 27வது வசனம். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண, நீர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண, அவர் உமக்கு செவி கொடுப்பார், அவர் உனக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். அடுத்த வசனம், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார் நிச்சயமா. ஆசாபா 50வது சங்கீதத்திலே சொல்கிறார் 15வது வசனத்திலே, ஆபத்திலே நீ நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தும். ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் சொல்ற, ஆபத்து எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். சூழ்நிலைகள் எதிர்மாறாய் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர செய்வான். எதிர்நீச்சல் அடித்து அவனை மேற்கொள்வதுதான் ஆவிக்குரியவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பலன்.
ஆனபடியினால் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் சொல்றார், ஆபத்தா என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று 91வது சங்கீதத்திலே மோசே சொல்கிறார். தீங்கு நாளில் என்னை கூடாரத்துக்குள் மறைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவேன் என்று தாவீது அரசன் தன்னுடைய சங்கீதத்திலே சொல்கிறார். தீங்குகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், அதை பார்த்து கவலைப்படாதே, கலங்காதே. உன் ஜெபத்தை கேட்க கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. சங்கீதம் 86:7 தாவீது அரசன் சொல்கிறான். சங்கீதம் 86:7 தாவீது அரசன் சொல்லுகிறான். வாசிக்கலாம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். நீர் என்னை கேட்டருளுவீர். பாத்தீங்களா? துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். துயரம் வரும், கஷ்டம் வரும், உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்கிறார். பயப்படாது. துயரப்படுகிற நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் கேட்டருளுவார். ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அப்படியே நாமெல்லாம் எழுந்திருக்கலாம் தேவனுடைய பிரசன்ஸ்க்கு நேரா. Thank you the Holy Spirit of God. Amen. தேவனுடைய நாமத்துக்கே மகிமை. Glory to God. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினார். ஓ ரபாஷியா கரபல சந்தர பௌஷியங்கர பல ஷபர பௌஷியந்தன ரீகதர பல பௌஷன பதுரா பல. Glorify the name of Jesus. Glory to God, glory to God, glory to God, glory to God, glory to God. Praise God, praise God, praise God, praise God, praise God, praise God. Hallelujah.
உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமென். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு உடைய செவி மந்தமாகும். இஸ்ராவேலின் மேலே அவன் தேறின மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் தேறின வேத பாரகனாய் இருந்தான். தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தது. ராஜா கேட்டதை எல்லாம் கொடுத்தான். எங்கள் மேல் தேவனுடைய கரம் வைக்கப்படுவதா? தேவனுடைய கரம் எங்கள் மேல் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. எரேமியா தீர்க்கன் சொல்கிறான், உம்முடைய கரத்தினால் வானத்தை பூமியை சுசித்தி. சங்கீதம் 102 சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினேன், வானம் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. மனுக்குலத்தை கர்த்தர் சுசித்தேன், ஆகாயத்து பறவைகளை சுசித்தேன், காட்டு விலங்குகளை சுசித்தேன்.
அவைகளை காட்டிலும் எங்களை விசேஷமாய் சுசித்தீர். எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய தேவைகளை சந்தி. உம்மால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சாராள் நகைத்தாள். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னால், சாராள் நகைப்பானே, என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்ட. உற்பவ கால திட்டத்தில் சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். சாராளின் ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போய்விட்டது. மரித்தவனை தேவன் உயிரோடு எழுப்பினார். இயேசு சொல்கிறார், மனுஷனால் கூடாததுதான் தேவனால் எல்லாம். பாடை தொட்டார், மரித்தவன் உயிரோடு எழுந்தான். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? என்னுடைய கரம் குறுகிற்றோ, மீட்க கூடாதபடிக்கு நான் பலன் இல்லாத போயிற்றேனோ? சங்கீத 44 வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பட்டயத்தினால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்களுடைய புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர் மேல் பிரியமாயிருந்ததினால் உம்முடைய கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. கேட்கக்கூடாதபடிக்கு உம்முடைய செவி மந்தமாகவில்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. நீ அழுது கொண்டுராய். உன் கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் கர்த்தர் இறங்குவார். கேட்டவுடனே செவியை திறப்பார். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சங்கீத 50 ஆசாப் சொல்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானம் நதியை போல புரண்டு போடும். உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய கரத்திலிருந்து உன்னுடைய சிரசில் வைக்கிறேன். கர்த்தருடைய மகிமை உன்னுடைய இல்லத்தில் தங்கி இருப்பதா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்க இயேசுவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம் அனைவரோடும் கூட, விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை குறைந்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.